ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, செம்ம சூப்பராக இருந்தது. செம்மலாம் இந்த சிங்சா பாட்டு செம்மையாக இருந்ததுங்க. இது ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருந்தாலும் இதை வந்து நேரில் பார்க்குறது செம்மையாக இருக்குங்க. மியூசிக் டைரக்டர் அதை கேட்டு ஓகே சொல்கிறார். ரெக்கார்ட் ஆச்சு. நீங்கள் சொன்ன சார் அவர் கேட்டாரு, நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சார் எப்படி சார் அந்த ஜிங்கிச்சான் கேட்சி வேற புடிச்சீங்க? அது நான் எழுதலை, அது இவர். எனக்கு எப்பவுமே மியூசிக் டைரக்டர் நாங்கள் முதல் வரி எடுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் அப்படி பழைய மோட்டர் சைக்கிள் இல்லையா சார் இருந்துச்சா அப்புறம் பாட்டு அப்படி வந்ததுதான். நான் ரொம்ப நேரம் எடுத்துருக்கேன். கமல் சார், மணி சார் செம்மையாக கலக்கிட்டாங்க. படம் சூப்பராக போக மாட்டேது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே அருமையாக இருக்குது. பாருங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். சார் ஹேஷ்டேக் அதெல்லாம் போட்டு நிறைய ஷேர் பண்ணுறாங்க. எப்படி சார் டியூன் போடும்போதே இப்படி போகலாமா அப்படின்னு கேட்டுருவீங்களா? அங்கேருந்து பேச ஜாலியாக இருக்கா? காலேஜ் வைபா மாதிரி கலாய்க்கிறீங்க சார். சார் இப்போ அவர் சொன்னார் லிரிக்ஸ், நீங்கள் பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணுறப்பே ஒரு சில வரிகள் நீங்களே எழுதுவீங்களா சார்? இந்த பாட்டு எப்படி உருவாச்சு சார்? முன்னாடி இன்னொரு பாட்டு ஓகே பண்ணாரு. நான் சொன்னேன் இந்த பாட்டு பெட்டராக இருக்கும்னு சொல்லி டியூன் போடுவது கேட்சிங் பேசுகிறோம். நான் ஷேப் இது பண்ணலாம். சரி, பாட்டு செமையாக இருக்குங்க. 3ஆம் தேதி நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம்.